வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். உங்களோட 30 வயசில் உங்களால் பணக்காரனாக ஆக முடியும். 30 வயசுலையா? நான் 20 வயசு தான் இருக்கேன், 25 வயசு தான் இருக்கேன், 35 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு. அது எல்லாமே ஒரு நம்பர் கேம். நான் கிராண்ட் கார்டனோட ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அதில் ஒரு விஷயம் சொன்னார், உங்களால் கோடீஸ்வரனா 30 வயசில் ஆக முடியும். அதுக்கு 10 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது மனிதர்களை அல்ல, பணத்தை. அதை துரத்திக்கிட்டே இருக்கணும். பணத்தை தான் துரத்தணும். ஃபோக்கஸ் எப்பயும் பணமாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த பணம் உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் பணம் ஒர்க் ஆகணும். இதுதான் ரிச் டாட் புவர் டாட்ல ராபர்ட் கியோசாகி சொல்கிறார். அந்த புத்தகத்தை படிங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். மூணாவது, எப்படி சேமித்து அதை முதலீடாக மாற்றணும்னு கற்றுக்கணும். நிறைய பேர் சேமிப்பாக வச்சுருக்காங்க, அதனால் பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. அடுத்தது, கடனே வாங்கக்கூடாது. கடனுக்காக நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே, கடனுக்காக நம்ம நம்மளோட நேரம், உழைப்பு, எனர்ஜி, வாழ்க்கையே கொடுப்போம். ஆனால் அந்த கடன் அடையவே அடையாது, வட்டி சாகடிக்கும். அதனால் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது, பணத்தை எப்படி ட்ரீட் பண்ணுமா? லவ்வர் மாதிரி ட்ரீட் பண்ணுமா? அதுவும் எப்படி? புது லவ்வர் மாதிரி. எப்படின்னா, முத ஒரு பொண்ணை நம்ம ப்ரப்போஸ் பண்ண போகிறோம், அவளை எங்கெங்கெல்லாம் துரத்துவோம், என்ன மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுவோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்போம், எல்லாமே அவளை தான் நமக்கு தெரியும். அது மாதிரி எவர் கிரீன் லவர் உங்களுக்கு பணம் தான். பணத்தை துரத்துங்க, லவர்கள் தானாக வருவாங்க. அடுத்தது, பணம் நீங்கள் தூங்கும் போது பணம் பெருகிட்டே இருக்கணும். இதுதான் பேசிவ் இன்கம்னு சொல்லிட்டு நம்ம வாரன் பஃபட் சொல்கிறாரு. அதனால் பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா அது ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தூங்கலாம், அதாவது விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. அது மாதிரி தான். அடுத்தது, உங்களோட மென்டாலிட்டியை, பணத்தை பற்றிய மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணுங்க. அதை நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் ஒரு தார்மீக உரிமை இருக்குது கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு. இவங்க தான் ஆக முடியும் அப்படிலாம் யாரும் கிடையாது. யார் வேணால் ஆக முடியும். அடுத்தது, எப்பயுமே நாம் பணம் சேர பணம் உண்மையிலே வந்தாலும் கூட நம்ம பணக்காரன் காட்டிக்க கூடாது. எப்பயும் அவர் அழகாக ஒன்று சொல்லுவார், டோன்ட் ஷோ ஆஃப் அப்படின்னு, ஷோ அப் அப்படின்னு. உயர்த்தி காட்டுங்க. நாம் அதாவது உங்களோட பணத்தை உயர்த்தி காட்டுங்க, உங்களை உயர்த்தி காட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவார். லாஸ்ட் ஒன் 10 எந்த டார்கெட் வச்சாலும் எல்லாரை விட 10x ஹையராக வைங்க. 10x என்பது மடங்கு. ஒரு விஷயம் ஒருத்தர் செஞ்சுட்டானா, உங்களோட காம்படிட்டர், அவனை விட 10 மடங்கு உங்களால் செய்ய முடியும். செய்யுங்க, அதுக்கான ஒரு டார்கெட்டை வைங்கன்னு சொல்கிறத லாஸ்ட் ஒன். இதை ஒன்று பண்ணிங்கன்னா ஜெயிச்சிங்க. என்ன தெரியுமா? ஒரு மில்லியனர் மென்டார்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாம் செஞ்சு பாருங்களேன். 10 விஷயம். நீங்களும் 100% உங்களோட 30களில் இல்லை 20களில் கூட மிகப்பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனா மாற முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்க. நீ ஒரு சாம்பியன். சியாட்டா.